ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கு ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரி பார்டர் வச்சு ரொம்பவே அழகாக இப்போ நம்ம வந்து டிசைன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பார்டர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து நெக் டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்டர் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டர் எல்லாமே ஜாயின் பண்ணும்போது கேப் இல்லாமல் கரெக்டாக அந்த பார்டர் டு பார்டர் அட்டாச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய பார்டராட்டு நமக்கு வராது. சின்ன பார்டராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய பார்டராக இருந்துச்சுன்னா 2 பார்டர் அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இனி வந்து நம்மளோட பார்டர் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நம்ம நீட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம வந்து டர்ன் பண்ண போகிறோம். நம்ம லைனிங்கில் என்ன மாதிரி நம்ம நெக்கு வித்து ஹைட் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸோட ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிட்ஸுக்கு கரெக்டாக வர மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு ரைட் சைடாக வச்சு நம்ம வந்து நெக் போர்ஷன் மட்டும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நெக் போர்ஷன் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து கட்டிங் கொடுத்துக்கலாம். அந்த வளைவில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கு பேக் சைடாக வர மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட வளைவு கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்கு ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஒரு ஃப்ரண்ட் நெக் டிசைன் நமக்கு வந்து கிடைக்கும். பார்டர் மட்டும் இருக்குது, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் நல்லாயிருக்கும், பெரியவங்களுக்குமே. இப்போ நம்ம வந்து சுடிதார் மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்கேலப் டிசைன்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.